எப்படிதான்டா இந்த பேச்செல்லாம் கேட்டு முட்டு கொடுக்குறீங்க? நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா குடியுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்களா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? கையெழுத்து கொடுத்து குடியுரிமை பெற்றவர்கள் இருக்கிறாங்கல்ல. இவர் கையெழுத்து போட்டா சிட்டிசன்ஷிப் கொடுக்குறானுங்களாம். ஆமா, இவர் சிவகங்கை மாவட்ட வார்டு கவுன்சிலரு. இவர் கையெழுத்து போட்ட உடனே சிட்டிசன்ஷிப் கொடுக்குறானுங்க. நான் ஆட்சிக்கு வந்துட்டா போன ஆட்சியில் வாங்கின கடனை திருப்பி கட்ட மாட்டேன், கவர்னர் வீட்டை வெல்டு வச்சு அடிப்பேன், கச்சத்தீவில் இராணுவத்தை கொண்டு போய் நிறுத்துவேன். இதெல்லாம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தா அப்பயும் முடியாதுன்னு உங்கள் தற்கொலை தம்பிகளுக்கு தெரியாது. அதெல்லாம் விடு. நக்கீரன் கோபால் உங்களை எவ்வளவு கேவலமாக நாக்க புடுங்குற மாதிரி கேட்டிருக்காரு. ஆமகரி சாப்பிடலன்னு சொல்லாமல் ஒருத்தன் எவ்வளோ பொய்யா சொல்லிட்டு தர்றாங்கிறது. அவரை கொண்டு போய் உங்கள் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் பேட்டி எடுக்கிறீங்க. தம்பி உதயநிதி, மாமா நயினார் நாகேந்திரன், அப்படியே இந்த முட்டு கொடுக்குறீங்களாடா. நம்ம துபாய் வாழ் தமிழர்களுக்கு நான் வைக்கிற ஒரே கோரிக்கை, நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த 50 டிகிரி செல்சியஸில் வேர்வையில் நின்று சம்பாதிக்கிற காசை இந்த மாதிரி காதில் வடை சுடுற சீமான் மாதிரியான ஆளுக்கு திரள் நிதியாக அனுப்பவே அனுப்பாதீங்க. நீ எப்படி திரள் நிதி வாங்குறன்னு நானும் பார்க்குறேன். இந்த ரெக்வஸ்ட் நம்ம துபாயில் வாழ்கிற தமிழர்களுக்கு மட்டும் நான் வைக்கல, சவுதி, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, கனடா இது மாதிரியான வெளிநாடுகளில் வாழ்கிற நம்ம நண்பர்களுக்கும் நான் வைக்கிறேன். திரள் நிதி உங்கள் நாட்டிலேருந்து வரவே கூடாது. அதற்கான முயற்சியை தாபேகா சார்பாக எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.